ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது உடல்ங்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் ஹீரோயினி அவங்களோட மாமியார் மாமனார் கூட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கான். ஹீரோயினியோட ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவங்களோட மாமியாருக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால ரொம்ப நாளாக படுத்த படுக்கையாக இருக்காங்க. மாமனாருக்கு சரியாக கண்ணும் தெரியாது. அதனால ஹீரோனிக்கு அந்த வீட்டில் இருக்கவே சுத்தமாக பிடிக்கல. ஒரு நாள் ஹீரோனி தன்னோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒருத்தரை தன்னோட வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அவரும் வீட்டுக்கு வராரு. அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோனியும் ஹீரோனி கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க சேர்ந்து ஹீரோனியோட மாமியாரை கொலை பண்ணிருந்தாங்க. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டு தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது அவங்களால அந்த வீட்டை விட்டு தப்பிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த வீட்டில இருந்து தப்பிக்க முடியாம போக காரணம் என்ன, கடைசியா என்னதான் நடந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை ரதீஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல இந்திரனிஸ், தயான், துர்கா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோயினியான துர்கா ரொம்ப போல்டா அவங்களோட நடிப்பை சூப்பரா வெளிப்படுத்திருக்காங்க. மாமனாரா நடிச்ச இந்திரன்ஸும் அட்டகாசமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. படத்துல உள்ள த்ரில்லிங் சீன்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு. படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு. எதுக்காக ஹீரோயினி அவங்களோட மாமியாரை கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சாங்க அப்படிங்கறத படத்துல டீடைல்டா காட்டியிருக்காங்க. படத்துல அடுத்து என்ன நடக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட பாக்குற அளவுக்கு இருக்கு. படத்துல முக்கால்வாசி சீன் ஒரு வீட்டில் நைட் டைம்ல நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை சினிமாட்டோகிராஃபில காட்சிப்படுத்திய விதம் சூப்பரா இருக்கு. படத்துல உள்ள பிஜிஎம் படத்துல உள்ள த்ரில்லிங் சீன்ஸை எலிவேட் பண்ணி காட்டியிருக்கு. டைரக்டர் இந்த படத்தை சூப்பரான த்ரில்லர் மூவியா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட கிளைமேக்ஸை இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். படத்துல நிறைய அடல்ட் சீன்ஸ் இருக்கிறதுனால இந்த படத்தை ஃபேமிலியா பார்க்க வேண்டாம். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா சூப்பரான த்ரில்லர் கலந்த டிராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் சைனா பிளே ஓடிடியில் மலையாளத்தில் அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.